கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழகத்துல 2000 கோடி தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் குற்றச்சாட்டு இருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு இது சம்பந்தமாக புதிய அரசு, தமிழக அரசு சரி, அந்த துறை சார்ந்த அமைச்சரும் விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சகோதரர் விஜய் அவர்களும் இதுக்குண்டான விளக்கத்தை கொடுத்திருக்கிறாங்க. தேர்தலில் அவங்க வாக்குறுதி கொடுத்தது வாஸ்தவம் தான். விவசாய கடனை பொறுத்த வரைக்கும் நாங்கள் முழுமையா நாங்கள் இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு, ஆனா ஆட்சி பொறுப்பேற்ற பின் இருக்கிற அந்த நிதி நிலைமை அதை கருத்தில் கொண்டு சிறு குறு விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரைக்கும் தான் கடன் தள்ளுபடி செய்ய முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து வர காலகட்டங்கள்ல நாங்க கண்டிப்பா அந்த விவசாய கடனை முழுமையா நாங்க பண்றதுக்கு முயற்சி எடுப்போம்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம மாநிலத்துடைய நிதி நிலைமை குறித்து ஒரு வெள்ளை அறிக்கை, அந்த வெள்ளை அறிக்கையை அவர்கள் வெளியிடும் பொழுது நீங்க தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறாங்க, அதுல எதெல்லாம் அவங்க நடைமுறைப்படுத்த முடியுங்கிறது அவங்க விளக்குவாங்கிறது அப்படின்னு சொல்ல நம்ம நினைக்கிறோம். நம்ம கண்டிப்பா அந்த வெள்ளை அறிக்கை வந்த பிறகு அரசாங்கம் என்ன சொல்றாங்க, எந்தெந்த வாக்குறுதிகள் பொறுத்த வரைக்கும் அவங்க நடைமுறைப்படுத்த போறாங்க, மீதி இப்போதைய காலகட்டத்தில் செய்ய முடியாதுங்கிறது அவங்க சொல்ல போறாங்க. அதுதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க.